மணவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு, அபிஷேகப்பாக்கம், தவளக்குப்பம், டிஎன் பாளையம் ஆகிய பகுதிகளில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் மின் கம்பங்கள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. பயன்பாட்டில் உள்ள அந்த பழைய மின் கம்பங்களால் அடிக்கடி மின் விபத்துக்கள் ஏற்படுவதோடு மின் இழப்புகளும் ஏற்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் மத்திய அரசின் RDSS புதுப்பிக்கப்பட்ட விநியோகத்துறை திட்டம் மூலம் ரூபாய் 2.25 கோடி மானியமாக பெற்று தந்தார். இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் நல்லவாடு பகுதியில் உள்ள பழுதடைந்த மின் கம்பங்களையும் மின் கம்பிகளையும் புதியதாக மாற்றும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை இளநிலை பொறியாளர் திருமுருகன், நல்லவாடு வடக்கு பகுதி பஞ்சாயத்தார்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சாரம் பாலாஜி நகரில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி மண்டல அலுவலகம் இயங்கி வருகிறது. இதன் சார்பில் லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு கலைத்துறையுடன் விழிப்புணர்வு பேச்சு போட்டி உள்ளிட்டவை நடைபெற்றது. மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முதன்மை பிராந்திய மண்டல மேலாளர் தெய்வ சுகுணமொழி தலைமை தாங்கினார். துணை மண்டல மேலாளர் ஸ்ரீதர் மற்றும் நந்தினி மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பாலாஜி நகரில் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் அலுவலகத்தை வந்தடைந்தது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக புதுச்சேரியில் அனைத்து கட்சிகளும் மும்முரமாக களமிறங்கி உள்ளது. அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சி முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் வாரும் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அலுவலகத்தில் பாலனை சந்தித்து மாநில நிர்வாகிகள் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். விழுப்புரம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே உள்ள மேம்பால பகுதியான சென்னை திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சிறுத்தை ஒன்று சாலையை கடக்க முயன்றபோது அவ்வழியே சென்ற அடையாளம் தெரியாத வாகனத்தில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளது. இதனையடுத்து அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் விக்கிரவாண்டி காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் அங்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தையை கைப்பற்றி எடுத்து சென்றனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக விக்கிரவாண்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விக்கிரவாண்டி பகுதியில் இதுவரை சிறுத்தை நடமாட்டம் தென்படாத நிலையில் திடீரென சிறுத்தை ஒன்று சாலையில் அடிபட்டு உயிரிழந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியினரிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திருபுவனை தொகுதி சார்பில் முன்னாள் சபாநாயகர் கண்ணனின் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி திருபுவனை 4 முனை சந்திப்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதி மக்கள் தலைவர் கண்ணன் ஆதரவாளர் சன்னியாசிக்குப்பம் சங்கர் தலைமையில் கண்ணனின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து நலத்திட்டங்கள் அன்னதானம் வழங்கி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் INTU தலைவர் எல்லையப்பன், மூத்த தலைவர் ஐயனார், ஏழுமலை, வெங்கடேசன், ராஜேந்திரன், ராஜீவ்காந்தி, துலுக்கானம், கருணாகரன், கலையரசன், ராமானுஜம், திருமூர்த்தி, வெற்றிவேல், சீனிவாச பெருமாள், மோகன், வினோபா, அருணாச்சலம் உள்ளிட்ட ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு கண்ணனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி வணங்கினர். இந்நிகழ்ச்சியில் மக்கள் தலைவர் கண்ணனின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
மணவெளி தொகுதிக்குட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் இயங்கி வந்த அரசு தொடக்கப்பள்ளி கட்டிடம் பழுதடைந்ததால் தற்காலிகமாக அப்பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் பள்ளி இயங்கி வருகிறது. இந்நிலையில் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் மேற்கொண்ட நடவடிக்கையின் பேரில் புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறை சார்பில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்ட 2 மூலம் அரசு தொடக்கப்பள்ளியில் புதியதாக 2 வகுப்பறைகள் கட்டுவதற்காக ரூபாய் 58,45,000 திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணியாணை பெற்று அப்பணியினை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்ட 2 அதிகாரிகள், கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், கல்வித்துறை வட்டம் 3 துணை ஆய்வாளர் வாஞ்சிநாதன், இளநிலை பொறியாளர் சுஜித்ரா, பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் நகர்ப்புற பகுதிகளில் சமீபத்திய மழையால் பல இடங்களில் நீர்த்தேக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த பகுதிகளில் மழைநீர் சரியாக வடிகால்களில் செல்லும் வகையில் கால்வாய் மற்றும் வடிகால்களை சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அப்பணிகளை அமைச்சர் திருமுருகன் நேரில் பார்வையிட்டு கால்வாய் நீரை சுத்தம் செய்தார். மழை காலத்தில் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க அனைத்து பகுதிகளிலும் விரைவாக வடிகால் பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என நகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள திருபுவனைப்பாளையம் முதல் திருவண்டார்கோவில் வரை உள்ள இணைப்பு சாலையை மேம்படுத்த பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மற்றும் புதுச்சேரி அரசு திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,37,93,000 திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன் மற்றும் ஒப்பந்ததாரர் அருணகிரி, ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே உள்ள திருக்காஞ்சி பகுதியில் காசிக்கு இணையாக கருதப்படும் கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக மூலவர் கங்கை வராக நதீஸ்வரருக்கு 250 கிலோவிற்கும் மேல் அன்னம் மற்றும் பல்வேறு காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அன்னாபிஷேக அலங்காரம் கலைக்கப்பட்டு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து மீண்டும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவபெருமான் மீது சாத்தப்பட்ட அன்னம் அருட்பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் உபயதாரர் ஆச்சாரிய கல்வி அறக்கட்டளை நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், துணைவியார் ஆதிலட்சுமி ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அன்னதானம் வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்திருந்தனர். விழுப்புரம் மயிலம் அடுத்த பெரும்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ மங்களாம்பிகை உடனுரை ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. வருடத்திற்கு ஒருமுறை சிவபெருமானுக்கு நடைபெறும் மிக உயர்வான அபிஷேகமான அன்னாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நடத்தப்படுவது வழக்கம். ஐப்பசி மாத பௌர்ணமியும் பரணி நட்சத்திரமும் இணையும் சமயத்தில்தான் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வார்கள். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்ட அன்னம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி மூலவர் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரருக்கு அன்னம் மற்றும் பல்வேறு காய்கள், பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரருக்கு மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கும்ப தீபம், நட்சத்திர தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும்
கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது. மேலும் சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்ட அன்னாபிஷேகம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ நந்திகேஸ்வர பகவானுக்கு காய்கறிகளால் அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மங்களாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காட்டுங்க ஐயா. புதுவை அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்காமல் புதுவை அரசின் உயர்கல்வித்துறை தாமதப்படுத்தி வருகின்றது. இதனை கண்டித்து கல்லூரி பேராசிரியர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தினர். ஆனால் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலதாமதம் செய்து வருகின்றனர். எனவே அரசு கல்லூரி பேராசிரியர்கள் தங்களின் பதவி உயர்வு கோரிக்கையை வலியுறுத்தி தாகூர் கலைக்கல்லூரி மற்றும் காஞ்சிமாமுனிவர் அரசு பட்ட மேற்படிப்பு மைய வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட துணை பேராசிரியர்கள் அந்தந்த பிராந்தியங்களில் உள்ளிருப்பு போராட்டம் தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி, தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி, காஞ்சிமாமுனிவர் அரசு பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சேர்ந்த பேராசிரியர்கள் மாணவர்களின் வகுப்புகள் பாதிக்காமல் வகுப்புகளை நடத்திவிட்டு மற்ற நேரங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவை அரசு தங்கள் பதவி உயர்வு கோரிக்கையை நிறைவேற்றும் வரை இந்த உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் என்று போராட்ட ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன், சங்கரையா ஆகியோர் தெரிவித்தனர். மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் பணிபுரியும் உதவி பேராசிரியர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு பெறாமல் கோப்புகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதற்கான கோப்புகள் 3 முறை மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டு 3 முறை திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கோப்புகள் மாண்புமிகு கல்வி அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்ட பிறகு இந்த கோப்புகள் திருப்பி அனுப்பப்பட்டதை கண்டித்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம். உண்ணாவிரத போராட்டம் நடந்த பிறகு எங்களை அழைத்து இந்த அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. மேலும் இந்த உள்ளுறுப்பு போராட்டம் மூலமாக மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் எங்கள் சங்க நிர்வாகிகளை அழைத்து மாண்புமிகு கல்வி அமைச்சர் மற்றும் முதலமைச்சரை அழைத்து இந்த பதவி உயர்வு கோப்பினை சுமூகமாக முடித்து அனைவருக்கும் பதவி உயர்வு கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்த உள்ளுறுப்பு போராட்டம் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள பெரிய கோவிலான ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திரு காமேஸ்வரர் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு சமைத்த அன்னத்தின் மூலம் சிறப்பலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னாபிஷேக விழாவை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னம் மற்றும் காய்கறிகளை பிரசாதமாக வழங்கினர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் முருகன் மற்றும் விழா குழுவினர் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாக அலுவலர் செய்திருந்தார். தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் உள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் அன்னாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்வாலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருந்த சிவஞான குடிலை தணிகாசலம் சுவாமிகளால் கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து திருவருட்பாவிலிருந்து அகவல் வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு அன்னம் மற்றும் காய்கறிகளால் சிறப்பலங்காரங்கள் செய்து மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காய்கறிகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை ரயில்வே சப்வே அருகில் காயத்ரி நகர் முதல் கிராஸில் கராத்தே, பரதநாட்டியம், யோகா, கிராஸ்பிட், டேட்டா சயின்ஸ் அண்ட் AI பயிற்சிக்கான எக்ஸலன்ஸ் ஹைப் புதுச்சேரி பயிற்சி மையம் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு எக்ஸலன்ஸ் ஹைப் புதுச்சேரி பயிற்சி மையத்தை திறந்து வைத்து வாழ்த்தினார். எக்ஸலன்ஸ் ஹைப் புதுச்சேரி நிறுவனர் கவிதா வரவேற்றார். விழாவிற்கு கராத்தே இந்திய அமைப்பின் ரெஃப்ரி கமிஷன் செக்ரட்டரியும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் பொதுச் செயலாளர் ஹன்ஷி அல்தப் ஆலம் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் புதுச்சேரி மகளிர் ஆணைய தலைவி நாகஜோதி மற்றும் நேஷனல் மெடலிஸ்ட், வேர்ல்ட் கராத்தே ஃபெடரேஷன் அண்ட் ஏசியன் கராத்தே அமைப்பின் நடுவருமான கரம்சந்த் வசந்தா, நாட்டிய வர்ஷினி ஆர்ட் அகாடமி இயக்குனரும் பரதநாட்டியம் பயிற்றுனருமான பரதநாட்டிய திலகம் ஸ்ரீமதி வசந்தகுமாரி மற்றும் யோகா பயிற்சியாளர், யோகா தெரபிஸ்ட் பானு ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி மையத்தில் பரதநாட்டியம், கராத்தே, யோகா, டேட்டா சயின்ஸ் மற்றும் கிராஸ்பிட், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான பயிற்சிகள் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேங்காய்திட்டு பகுதியில் உள்ள சக்தி விநாயகர் கோவிலுக்குட்பட்ட வடபத்திர காளியம்மன் கோவிலில் பௌர்ணமி முன்னிட்டு ஜோதி ஏற்றும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் புதுச்சேரி காங்கிரஸ் வர்த்தக அணி தலைவர் செந்தில்குமார் குடும்பத்தோடு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கரத்தே மதியொலி, மஞ்சுனிகுமார், மனோகர், கணபதி, அன்பு, குமரன் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். உயர்நீதிமன்றம் பிறப்பித்த 2 உத்தரவுகளின் அடிப்படையில் 32 பள்ளிகள் 5% பங்கை செலுத்தும் நிலையில் பாத்திமா மேல்நிலைப் பள்ளி மட்டும் சட்டத்தையும் உயர்நீதிமன்ற ஆணையையும் நிறைவேற்ற மறுத்து சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதை கண்டித்து பள்ளி நிர்வாகத்தை வழிநடத்த வேண்டிய பேராயர் சட்டவிரோத செயலுக்கு துணை போவதை கண்டித்தும் உயர்நீதிமன்ற உத்தரவிட்டபடி 5% தொகையை கட்ட மறுக்கும் பள்ளி மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்காத கல்வித்துறையை கண்டித்தும் பாத்திமா பென்ஷனர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கருவடிக்குப்பம் பாத்திமா பள்ளி முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் மார்டின் கென்னடி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பென்ஷனர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான 17 வயதிற்குட்பட்ட இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்கான வெண்கலப் பதக்கத்தை வென்று புதுச்சேரி மாநிலத்திற்கும் காரைக்கால் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்த அக்கம்பேட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் கீதாமணி தம்பதியரின் மகள் ஜனனிகா சொந்த ஊருக்கு திரும்பிய போது காரைக்கால் பேருந்து நிலையத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செண்டை மேளம் முழங்க அமைச்சர் திருமுருகன் தலைமையில் அதிகாரிகள் மாணவி ஜனனிகாவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் என ஏராளமானோர் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சாலை முழுவதும் மாணவி ஜனனிகாவிற்கு பொதுமக்கள் மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். பின்னர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்காக வெண்கல பதக்கம் வென்ற மாணவி ஜனனிகாவிற்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மற்றும் துணையாட்சியர் பூஜா ஆகியோர் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். பூ
ஒரு தெரியலம்மா. இங்கே பாருமா. தேசிய சார் ப்ளீஸ் சார். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலா உற்சவ் மாவட்ட அளவிலான போட்டிகள் ஜவஹர் பால் பவனில் நடைபெற்றது. இந்த போட்டிகள் பள்ளி மாணவர்களின் கலை மற்றும் நுண்கலை திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. மேலும் இதில் வாய்ப்பாடு, இசைக்கருவி மீட்டல், நடனம், நாடகம் போன்ற பல்வேறு பிரிவுகள் இடம்பெற்றன. இதில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திறமை வெளிப்படுத்தினர். தமிழ்நாடு வருமான வரி ஓய்வூதியர்கள் சங்கம் கடலூர் மண்டலம் புதுச்சேரியில் செல்வநாதன் மண்டபத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் செயலாளர் கணேசன் வரவேற்புரையாற்றினார் மற்றும் ஓய்வூதியர் சங்க தலைவர்களால் குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். ஓய்வூதியதாரர்கள் சங்கத்தின் கடலூர் மண்டலமானது புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்த வருமான வரித்துறையிலிருந்து பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர். நிகழ்ச்சியில் தோழர்கள் மணிமாறன், கண்ணன், கணேஷ் பாபு, நடராஜன், பெருமாள், ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழ்நாடு வருமான வரி ஓய்வூதியத்தின் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். Thank you, sir.